ಮೊಘಲಕ್ಕೆ ಕಲ್ತಿದ್ವಿ ಆದ್ಮೇಲೆ அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். மஸ்ஜிதே அகமது சேவை குழு, கேசி மருத்துவமனை, லோட்டஸ் ஐ கேர் ஹாஸ்பிட்டல் ஒன்றிணைந்து ஒரு மக்களுக்கு ஆரோக்கியத்தை வழங்கும் பொருட்டு ஒரு நல்லதொரு முயற்சியாக இந்த மருத்துவ முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த முகாமில் கலந்து கொள்வதற்காக சிறப்பு அழைப்பாளராக கேசி மருத்துவமனையின் நிறுவனரும் பிலால் மஸ்ஜித் தலைவர், பிலால் மஸ்ஜித் சேவை குழுவின் தலைவர் கேசி ஜாகிர் ஹாஜியார் அவர்களையும், நம்முடைய ஐக்கிய ஜமாத்தினுடைய தலைவர் ஜே முகமது ரஃபி அவர்களையும் மற்றும் மஸ்ஜித் நிர்வாகிகளையும் இங்குள்ள இமாம்களையும் குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை அற்புதமாக ஒருங்கிணைத்து மிக அழகாக செயல்படுத்தி கொண்டிருக்கிற என்னைக்குமே இளைஞராக இருக்கிற நம்முடைய மஸ்ஜித் சேவை குழுவுடைய தலைவர் ஹாஜி லியாக்கத் அலி பாய் அவர்களுக்கும், வருகை புரிந்திருக்கிற அனைத்து தாய்மார்கள், சகோதரிகள், மருத்துவர்கள், செவிலியர்கள் அனைவரையும் வருக. உங்கள் எல்லோருக்கும், நம் எல்லோருக்கும் இறைவனுடைய சாந்தி, சமாதானம், நிம்மதி அனைவருக்கும் அளப்பரிய அல்லாஹ் வழங்குவானாக என்ற பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கிறேன். நிறைய பேர் கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி, இங்கே கேட்க மாட்டாங்க, பொதுவாக கேட்கக்கூடிய கேள்வி, இந்த மஸ்ஜித் சேவை குழுக்கு ஃபவுண்டர் யாரு அப்படின்னு கேட்பாங்க. அதனால ஃபவுண்டர் இன்னைக்கு நம்ம சொல்லிடுவோம் எல்லாத்துக்கும். மஸ்ஜித் சேவை குழுவுடைய நிறுவனர் யாரு, மஸ்ஜித் சேவை குழுவுடைய தலைவர் யாரு, மஸ்ஜித் சேவை குழுவுக்கு செக்ரட்டரி யாரு அப்படின்னு கேட்பாங்க. யாராவது நிறுவனர்னு உங்கள்கிட்ட வந்து சொன்னா தயவு செஞ்சு கட்டி வச்சு நீங்க அடிக்கலாம், தப்பே கிடையாது. ஏன் அப்படின்னா மஸ்ஜித் சேவை குழுவுடைய நிறுவனர் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். யார் நிறுவனர்லாம் சொல்ல முடியாது. ஏன்? மஸ்ஜித் என்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அந்த மஸ்ஜிதிலிருந்து ஏழைகளுக்கு இதே உணவு கொடுக்கும் திட்டத்தை, இது போன்ற பல்வேறு சேவைகளை மஸ்ஜித் நபவியில் வைத்து செய்தவர்கள் யார்? பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படி இருக்கும்போது வேற யாரும் நிறுவனர் அப்படின்னு சொல்லவே முடியாது. சரிங்க, தலைவர் யாருங்க? சரி, அதை விடுங்க, நிறுவனர் ரசூல்லா ஓகே ஒத்துக்கிறோம். இப்ப தலைவர் வேணும்ல, அது யாருங்க அப்படின்னா கண்டிப்பாக மஸ்ஜிதின் தலைவர் தான் எம்எஸ்கே உடைய தலைவர். இன்னைக்கு இங்க வந்திருக்கிறோமா, மஸ்ஜித் அகமது சேவை குழுவுடைய தலைவர் யாரு? லியாக்கத் அலி ஹாஜியார். நாங்கள் இங்க இருக்கிற வரைக்கும் அவர் பேச்சு கேட்டுருவோம். அடுத்த பள்ளிவாசல் பிலால் பள்ளிவாசலுக்கு போறோமா, எங்களுக்கு கேசி ஜாகிர் பாய் தான் தலைவர். பூண்டி பள்ளிவாசலுக்கு வந்தோமா, இவரு தான் எங்க ரஃபி பாய் தான் எங்களுக்கு தலைவர். முடிஞ்சு போச்சு. இப்படித்தான் 15 வருஷமா அந்தந்த பள்ளிவாசல் தலைவர்னு சொல்லிட்டு இருக்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, மஸ்ஜிதுடைய தலைவர் தான் எம்எஸ்கே உடைய தலைவர், மஸ்ஜிதுடைய செயலாளர் தான் எம்எஸ்கே உடைய செயலாளர், மஸ்ஜிதுடைய பொருளாளர் தான் எம்எஸ்கே உடைய பொருளாளர். அப்படிங்கிற ஒரு கட்டமைப்புல தான் இன்னைக்கு வந்து இறையருளால் எல்லா பக்கம் பயணம் பண்ணிட்டு வர்றார். சரிங்க, நீங்க யாருங்க? அப்ப இவங்கெல்லாம் யாருங்க? சுயபு ஆச்சார் யாருங்க? ஜுபேர் ஆச்சார் யாருங்க? நாங்கெல்லாம் யார் அப்படின்னா நன்மையை ஏவுன்னு சொன்னாங்க. எல்லாரும் சின்ன வயசுல இருந்து ஒண்ணு சொல்லி கொடுத்தாங்க. குந்தும் ஹைர உம்மத்தி உஹ்ரிஜத்துல் நாஸ் தாமரூன பில் மௌரூஃப் தன்ஹவுன அனில் முன்கர் வ தூமினூன பில்லாஹி. நீங்க நன்மையை ஏவுங்க, தீமையை தடுத்துக்கிட்டே இருங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அந்த நன்மையை ஏவலாம், அவ்வளவுதான். நன்மை எப்படி ஏவறது? ஒவ்வொரு ஆளா போய் ஏவலாம், ஒவ்வொருத்தையா போய் சொல்லி நன்மை ஏவலாம், அது நன்மை ஏவறதான். ஆனா ஒரு பள்ளிவாசலே நன்மை ஏவி விட்டா ஊருக்கே நல்லது நடக்கும். அப்படிங்கிறதுக்காக இந்த நன்மையை ஏவுகிற ஒரு செயல்தான் இந்த மஸ்ஜித் சேவை குழு. நீங்க வந்து இருக்கக்கூடிய யாராவது ஒருவர் மனசு வச்சா, திருப்பூர்ல அல்ல, நீங்க உத்தரப்பிரதேசத்துல கூட ஆரம்பிக்கலாம், எம்எஸ்கே டெல்லியில கூட நீங்க ஆரம்பிக்கலாம். உதாரணத்துக்கு நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு பெரிய உதாரணம் என்னன்னா, நம்ம சுயபு ஹாஜியார். இது இன்னைக்கு அல்ல, கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி இவரு போறது எங்க அப்படின்னா காபத்துல்லாவுக்கு போறாரு. மக்காவுக்கு போய் சஃபா மருவால எங்கேயோ படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போது பக்கத்துல ஒரு ஆள் வெட்ட போட்டு படுக்கிறார். இவரும் புதுசா அறிமுகமாக்கிறாங்க.
இவரும் பள்ளிவாசலுக்கு தலைவர் இல்லை, அவரும் பள்ளிவாசலுக்கு தலைவர் இல்லை. அவரு ஒரு ஊருக்காரு, இவர் ஒரு ஊருக்காரு. ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்க? எம்எஸ்கே பத்தி பேசுறாங்க. திருப்பூர்ல வந்து எம்எஸ்கே மஸ்ஜித் மூலியமா நல்ல காரியம் பண்றோம், இதை பண்றோம், அதை பண்றோம் அப்படின்னு சொன்ன உடனே அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிரு. இம்ப்ரெஸ் ஆகிட்டு அவர் என்ன செய்யறாரு, நேரா போய் அந்த பள்ளிவாசுடைய தலைவரை கூப்பிடுறாரு. அந்த தலைவர் யாரு? அந்த ஊருக்கே ஐக்கிய ஜமாத்துடைய தலைவர். அவர் தலைவர். அந்த ஊரே அவரை நேசிக்குது, அவரும் அந்த ஊர் மேல அக்கறை உள்ளவர். அந்த மாதிரி ஒரு முகப்பத்தான ஒரு ஊரே அந்த அவர் மேல ஒரு பிரிய வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர்கிட்ட போய் அவர் சொல்றாரு, அந்த ஒரு தனி நபர் என்ன சொல்றாருன்னா இப்படி ஒண்ணு அப்படிங்கிறார். உடனே அவர் என்ன செய்யறாரு, என்னைய கூப்பிடுறாரு. என்னை கூப்பிட்டு உடனே நீங்க ஊருக்கு வர முடியுமா, இல்லை நான் வந்து உங்களை பார்க்கணுமான்னாரு. இல்லைங்க அதெல்லாம் வேண்டாம், நான் வந்துடுறேங்க, நீங்க எப்போ வர சொன்னாலும் வரேங்க அப்படின்னு. உடனே அங்கே போனேன். எல்லா ஜமாத்து நிர்வாகிகளும் உட்காந்துருந்தாங்க, என்னை பேச சொன்னாங்க. சொல்லி முடிச்சோன்னே அந்த தலைவர் கேட்டது என்ன அப்படின்னா, எப்படி ஒரு பள்ளிவாசல் ஆரம்பிக்கிறீங்களா இல்லை 60 பள்ளிவாசலையும் அட் அ டைம்ல ஆரம்பிக்கிறீங்களா அப்படின்னாரு. 60 பள்ளிவாசல் ஆரம்பிக்கிற அளவுக்கு எங்கள்கிட்ட மேன் பவர் இல்லைங்க, முதல்ல பிஸ்மில்லான்னு ஒரு பள்ளிவாசல் ஆரம்பிக்கிறோம். ஒரு பள்ளிவாசல் ஆரம்பிச்சாங்க. சகோதரர்களே, அந்த ஊரே மஸ்ஜித் சேவை குழு, ஊர்ல உள்ள எல்லா பள்ளிவாசலும் மஸ்ஜித் சேவை குழு ஆரம்பிச்சு இன்னைக்கு 6-7 வருஷம் ஆச்சு. இப்ப என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, அது பேரணாம்பட்டில் இன்னைக்கு வந்து 50 கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, நிறைய கிட்டு கொடுக்குறாங்க. ஒரு போன வாரம் கூட பார்த்தா இறந்த பிணங்கள், அதாவது முஸ்லீம் அல்லாத அனாதை பிணங்களை மஸ்ஜித் சேவை குழுக்கு போன் வருது, கொண்டு போய் அடக்குறாங்க. இப்படி எத்தனையோ நல்ல காரியங்கள் செய்யறாங்களே, அது இருக்கட்டும். அது அத்தனை நன்மையும் கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். யார் ஒரே ஒரு ஆளு கிடைக்கும், அந்த ஆள் யாரு சொல்லுங்க, கை காட்டுங்க எல்லாரும். அந்த ஒருத்தர் கை காட்டுங்க பார்க்கலாம். அந்த ஒருத்தர் செஞ்ச வேலை என்ன? அவரு பேசினது ஒரு அரை மணி நேரம் பேசியிருக்கலாம், அல்லது 1 மணி நேரம் பேசியிருக்கலாம். அவர் யாரு என்னன்னு தெரியாம பேசியிருக்கலாம். சம்பந்தமே இல்லாம ஏதோ ஒரு நன்மை ஏவி விட்டுட்டாரு. ஆனா அவரு ஏவி விட்டுட்டு இங்கே இருந்தாரு. நான் தான் அந்த ஊருக்கு பல தடவை பஸ்ஸில் போய் இறங்கியிருக்கிறேன், அங்கே போய் படுத்து கிடந்திருக்கிறோம், நாங்கள் அங்கே வந்து பல நாள் தங்கியிருக்கிறோம். ஆனால் அந்த நன்மையில் அந்த பங்களிப்பு கிடைக்கும்னா கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ அந்த விஷயம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. இன்னைக்கு கூட திருப்பூர் மாவட்டத்தில் முழுசா எம்எஸ்கே வந்துருச்சான்னா கிடையாது, இன்னைக்கு வரல. ஆனால் நம்ம எல்லாம் வந்து மனசு வச்சா கண்டிப்பாக நம்முடைய ஐக்கிய ஜமாத்துடைய முதல் ஒரு அஜெண்டா மஸ்ஜித் சேவை குழுவை முழு மாவட்டத்திலும் ஆரம்பித்தல். வைக்கலாமா இன்ஷா அல்லாஹ்? வேற ஒண்ணு வேண்டாம். ஐக்கிய ஜமாத்துல பல திட்டங்கள் போடுறீங்க, ஒரே ஒரு திட்டம் மஸ்ஜித் சேவை குழுவை ஆரம்பித்தல். என்ன ஆரம்பிக்கிறது? ஒரு பள்ளிவாசல் தலைவரை கூப்பிட்டு, ஐயா நான் அனுப்பிச்சுடுறேன், நீங்க எனக்கு போன் பண்ணா நான் போக போறேன், அவ்வளவுதான். எங்காவது போக போறாங்க, ஆரம்பிக்க போறோம், நாலு நல்லது நடக்க போகுது. இன்னைக்கோ நாளைக்கோ மவுத்து, என்னைக்கும் நமக்கு தெரியாது. நாளைக்கு போற அல்லாட்ட இன்னைக்கு இந்த நிமிஷம் இப்படி நெஞ்ச பிடிச்சா முடிஞ்சு போச்சு, நாளைக்கு காலையில எங்கேயோ இருக்க போறோம். அந்த மறுமையில யாரோ ஒருத்தர் நமக்காக சிபாரிசு பண்ணுவாங்க. நம்ம முஃப்தி சல்மான் மௌலானா வந்து ஒரு பயான் பண்ணார், இங்கே தான் பாண்டிய நகர்ல, இது நம்ம மேட்டுப்பாளையம் பள்ளிவாசல் பிஎன் ரோட்ல, இன்னைக்கு ஞாபகம் இருக்குது. அதாவதுங்க, ஒருத்தருக்கு வந்து ஒருத்தர் பாவம் செஞ்சுட்டாரு, வாழ்க்கையில பெரிய பாவம் பண்ணி போட்டு நரகத்துக்கு போயிட்டாரு. நரகத்துல போட்டாச்சு, நரகம் தீண்ட மாட்டேங்குது, டச் பண்ண மாட்டேங்குது. நரகம் பாவம் செஞ்சாரு. இப்ப அல்லாஹ் கூப்பிட்டு கேட்கிறானா, நரகமே ஏன் தீண்ட மாட்டேங்கிற? நரகம் சொல்லுதான் என்னன்னா, யா அல்லாஹ் இவன் பாவிதான், அதனாலதான் நரகத்துக்கு வந்திருக்கிறான். ஆனா இருந்தாலும் இவன் ஒரு நன்மை செய்திருக்கிறான், அது ஏழைகளுக்கு இவன் உணவு கொடுத்திருக்கிறான், ஏழைகளுக்கு இவன் உணவு கொடுத்திருக்கிறான். அப்ப நான் எப்படி இவனை போய் தீண்ட முடியும் சொல்லி நரகம் வாதிடுகிறது அன்னதானம் செய்தவனை. உடனே அந்த நரகம் துவா செய்கிறது, இவனை அழைத்து செல்லுங்கிற அப்படின்னு. அவன் அதற்கப்புறம் நரகம் துவா செய்யுமாங்க, நரகம் துவா செய்யுமா? ஒரு ஏழைக்கு சோறு கொடுத்தவனுக்கு நரகம் வந்து துவா செய்கிறது. ஏழைக்கு உணவு கொடுத்தவனுக்கு நரகம் கூட தீண்டாது அப்படின்னா இது எப்பேற்பட்ட பாக்கியம். நல்லா கேட்டுங்க, ஏழைகளுக்கு உணவு கொடுக்கணும்னா காசு வேணுங்க, கண்டிப்பா வேணும். ஒரு 1200 ரூபாய் நாங்க போட்ட கிட்டு, உலகத்திலேயே விலையேறாத ஒரு கிட்டு எங்களுக்கு தான். 10 வருஷமா 1200 ரூபா தான், 10 வருஷமா 1200 ரூபா. என்ன இன்னைக்கு 1200, அன்னைக்கு 1200. சரி இருக்கட்டும், அலமதுல்லா. எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு 1200 ரூபா இருந்தா ஒரு கிட்டு வாங்கி கொடுக்கலாம். சரி, காசு இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? அல்லா கேள்வி எப்படி கேட்பான்? காசு இருந்தா தானே ஜக்காத்து, காசு இருந்தா தானே ஹஜ்ஜு, காசு இருந்தா தான் கிட்டு.
காசு இல்லைன்னா. ஆனால் அல்லாஹ்வுடைய கேள்வி அப்படி அல்ல. நீ ஏழைகளுக்கு உணவு கொடுத்தாயா என்பது செல்வந்தர்களுக்கு உண்டான கேள்வி, பணம் வைத்திருப்பவர்களுக்கு உண்டான கேள்வி. ஆனால் ஏழைக்கு நீ உணவு கொடுக்க தூண்டினாயா என்ற அந்த கேள்விக்கு யாராலும் தப்பிக்க முடியாது. நீ உணவு கொடுக்கிறவங்க காசு வச்சு கொடுத்துக்க, காசு இல்லைன்னா விட்டுருவான், அவன் எப்படி கேள்வி கேட்க மாட்டான் அல்ல. ஆனா ஏழைகளுக்கு உணவு கொடுக்க தூண்டனாயா? ஐயா, எங்க ஊர்ல 4 பேர் இருக்கிறாங்க, பசியோடு இருக்கிறாங்க, எங்க பள்ளிவாசல் சார்பா 2 கிட்டு கொடுத்துட்டோம், இன்னும் 2 கிட்டு தேவை இருக்கிறது என்று யாரையாவது பார்த்து உலகத்துல எங்கேயாவது வாங்கியாவது கொடுத்துடணும். ஆனா அதுவே ஒரு மஸ்ஜித் நிர்வாகத்தை பார்த்து உங்கள் ஊரில் உள்ள ஏழை அண்டைய அயலார்களை கண்டறிந்து அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று ஒரு தலைவரை நாம் தூண்டிவிட்டால் அந்த ஊரே என்ன செய்யும்? பசி இல்லாத ஒரு நகரமாக மாறும் அல்லவா? அப்படி தூண்டுகிற ஒரு அற்புதமான பணிதான், பாக்கியமான பணிதான் இந்த மஸ்ஜித் சேவை குழுவை அல்லாஹ் ரப்பு கொடுத்திருக்கிறான். நாம செய்ய வேண்டியது ஒரே ஒரு துவா, ரப்பே கொடுத்ததை பறித்து விடாதே, எங்களுக்கு மௌத்தாகிற வரைக்கும் இந்த மஸ்ஜித் சேவை குழுவை நிலைத்திருக்க செய்வாயாக, எங்களுடைய பாவங்களை நீ மன்னித்து விடுவாயாக, எங்கள் மீது கோபம் இருந்தால் எங்களை மன்னித்து விடுவாயாக, ஆனால் இந்த பணியை மட்டும் எங்களிடமிருந்து நீ பறித்து விடாதே, மேலும் மேலும் சந்ததி சந்ததியாக இந்த பணி செய்வதற்கு எங்களுக்கு நீங்க தௌஃபீக் செய்வாயாக. கேட்கலாமா இன்ஷா அல்லாஹ்? ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். அல்ஹம்துலில்லாஹ் ஒரு 50-51 பள்ளிவாசல் நினைக்கிறேன் டோட்டலா. எத்தனை பள்ளிவாசல்? 60 பள்ளிவாசல் வந்து இருக்குது. இந்த 60 பள்ளிவாசல்கள் இன்னைக்கு ஒன்றிணைஞ்சு ஒரு தலைமையின் கீழே வர்றது அப்படிங்கிறது உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம் தான். 50 பள்ளிவாசல் 5 பள்ளிவாசல் ஒன்றா இருந்தாலே போதும். எனக்கு தெரியும், நான் பல ஊர் சுற்றுறேன். அதனால ஒவ்வொரு ஊர்ல 4 பள்ளிவாசலுக்கு ஒரு ஐக்கிய ஜமாத் இருக்குது. 4 பள்ளிவாசலுக்கு சென்னையிலேயே ஐக்கிய ஜமாத் இருக்குது. என்னங்கன்னா 4 பள்ளிவாசல் தான். சரிங்க, அந்த 4 பள்ளிவாசல் ஒன்றா ஆரம்பிப்பீங்களான்னா அதுவும் முடியாது. ஆனா எனக்கு என்ன அப்படின்னா, இன்னைக்கு 60 பள்ளிவாசல் ஒன்று சேர்ந்துருக்குன்னா நிச்சயமா அது பாராட்டக்கூடிய விஷயம். சரி, ஒன்று சேர்ந்து நம்ம என்ன செய்ய போறோம், என்ன நம்மளுடைய சாதனை என்ன, நம்முடைய பயணம் என்ன அப்படிங்கிறதுல ஒரு சில விஷயங்கள் எனக்கு ரொம்ப பாராட்டுறேன். நான் கேள்விப்பட்டதுலையும் பார்த்ததுலையும் முதல் விஷயம் ஃபர்ஸ்ட் என்னன்னா, நீங்க போய் குப்பையெல்லாம் அள்ளணும்னு சொல்லி ஒரு மனு கொடுத்தீங்க. அதுக்கு நான் மனதார உங்களுக்காக துவா செய்ய. இது நீண்ட நாள் கவலை. இதை எம்எஸ்கே செய்ய முடியாது. ஏன் செய்ய முடியாது? எம்எஸ்கேங்கிறது ஒரு தனி நபர். நன்மை ஏவலாம், நன்மை ஏவத்தான் முடியும். தீமையை தடுக்கணும்னா ஒரு கூட்டம் தேவைப்படுது. நன்மை ஏவறது ஒரு முத்தல்கிட்ட போய் பேசிடலாம். ஆனா ஒரு அரசாங்கத்திட்ட போய் பேசும்போது, நாங்க ஒரு 50 பள்ளிவாசல் கொண்ட ஒரு ஜமாத்து பாருங்க, என்னங்க எங்க ஏரியாவில் பூரா குப்பையா இருக்குது, நோய் பரவிட்டு இருக்குதுங்க, காத்துல பரவிட்டு இருக்குது, குழந்தை குட்டியை வசிக்கிறாங்க, இது எப்படிங்க சொல்ல முடியும்? நான் சையது இப்ராஹிம் எப்படி போய் சொல்ல முடியும்? ஜுபேர் ஒரு தனியான ஒரு ஆள் எப்படி போக முடியும்? அதுக்குத்தான் ஜமாத்துங்கிறது ஒரு 50 பள்ளிவாசல் ஒன்று சேரும், தேவைதான். எஸ்ஐஆர் படிவம்னு கொண்டு வந்தாங்க. நாமெல்லாம் நினைச்சோம் இது ஏதோ வாக்கு சாவடிக்காக கொண்டு வந்த ஃபார்ம்னு. கடைசிதான் தெரிஞ்சது வாக்கையே சாவடிக்கு கொண்டு வந்த ஒரு ஃபார்ம் அப்படின்னு. 97 லட்சம் நபர்களை அகதிகளாக ஆக்கிய அற்புதமான ஒரு திட்டம் இது. எப்படிங்க? இந்திய குடிமக்களை 97 லட்சம் அகதியாக்கின மாபெரும் சாதனை இந்த திட்டம். அதுக்கு எடுக்கப்பட்ட இந்த முயற்சியை நான் பார்த்தேன், ரொம்ப சந்தோஷம். இப்படி ஆக்கப்பூர்வமான பணிகளை முன்னெடுக்கணும். அப்படி சில ஆதங்கங்கள் எனக்கு உண்டு. என்னன்னா, இதை ஒரு ஐக்கிய ஜமாத்து இதெல்லாம் செய்யணும், நம்மளால முடியல. ஆஜியார் சொன்னாரு எம்எஸ்கே செய்து அப்படின்னு. நாங்களும் இந்த மோதின் சாப்புக்கு வசூல் பண்ணி கொடுத்தோம்ல, எம்எஸ்கே உடைய தலைவரே நீங்க தான் சொல்லிட்டு இருக்கிறோம். எம்எஸ்கே ஒன்று தனியாவே கிடையாது. எம்எஸ்கேங்கிறதே பள்ளிவாசல் தலைவர் தான். ஆனாலும் ஐக்கிய ஜமாத்துகள் செய்ய வேண்டிய ஆக்கப்பூர்வமான பணிகள் நிறைய இருக்குது. ஆனா இந்த சபையில நேரத்தை கருதி 1-2 சொல்றதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருந்தா சொல்றேன். as a முஸ்லிமா, as a one of the member, I can tell you some என்ன சொல்றது ஐடியா. என்னன்னா ஒன்னே அடிக்கடி வரக்கூடிய மன குமுறலை மட்டும் சொல்றேன். இது எம்எஸ்கே செய்ய முடியாது, ஆனா ஐக்கிய ஜமாத் செய்யலாம். என்ன அது சார்? இன்னைக்கும் திருப்பூர்ல சார், இன்னைக்கும் ஒருத்தன் கல்யாணம் முடிக்கிறான், கல்யாணம் பண்றான், அன்பா இருக்கிறான், பிரியமா இருக்கிறான், முகப்பத்தா இருக்கிறான், குழந்தையாயிருச்சு, மாசமாயிருச்சு. மாசமான புள்ள வீட்டுக்கு போகுது, குழந்தை பிறந்துருச்சு, போய் கூப்பிட மாட்டேங்கிறான், வான்னு கூப்பிட மாட்டேங்கிறான். போனா என்ன சொல்றான்? 2 மாசம் பொறுமையாரி, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கூட்டிட்டு போறேங்கிறான். 6 மாசம் பொறுமையாரி கூட்டிட்டு போறேங்கிறான். 1 வருஷம் பொறுமையாரி கூட்டிட்டு போறேங்கிறான். இப்ப என்ன, அந்த பொண்ணோட கூப்பிடவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பள்ளிவாசல் தலைவர்கிட்ட போய் சொல்லுது. இப்ப என்ன சொல்றான்? நீ என்ன பள்ளிவாசல் தலைவர்கிட்ட போய் சொல்லி என்னை கேவலப்படுத்துறீங்களே, இனி உனக்கு கூட்டிட்டு போக மாட்டேன்னு பிரச்சனை ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் 1.5 வருஷம் ஆக்கி 2 வருஷம் ஆக்கி இன்னைக்கு 5 வருஷமா
அந்த குழந்தை 5 வயசு ஆயிடுச்சு, கூட்டிட்டு போக மாட்டேங்கிறாங்க. இப்போ எனக்கு என்னன்னா, எத்தனையோ அமைப்புகள் இங்க இருக்குதுங்க. பட் இருந்தாலும் கூட அந்த ஒரு பெண், பாதிக்கப்பட்ட பெண், அந்த பெண் பிடிவாதமா சொல்லிருச்சு, நான் இவன் கூட தான் வாழுவேன், நான் என்ன காரணம்னே சொல்ல மாட்டேங்கிறான். அப்ப இதை யார் தட்டி கேட்கறது? இதுக்கு யார் முயற்சி எடுக்கிறது? எம்எஸ்கே முயற்சி பண்ண முடியுமா? நிச்சயமா முடியாது. எம்எஸ்கேவுக்கு அந்த ரைட்ஸ் கிடையாது. ஆனால் ஐக்கிய ஜமாத்து நீங்க என்ன செய்யணும், 50 பள்ளிவாசல் 60 பள்ளிவாசல் போது கண்டிப்பா அவனை கூப்பிட்டு விசாரிக்கணும். ஏப்பா என்னப்பா உனக்கு பிரச்சனை, என்ன பிரச்சனை? போலீஸ் ஹெல்ப் பண்ணிருக்குதுங்க. நிஜமா ஒரு போலீஸ் அந்த பொண்ணுக்கு இப்ப ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்முடைய எத்தனையோ அமைப்புகள் இருந்தும் கூட அந்த பெண்ணுடைய ஒரு கண்ணீருக்கு இன்னைக்கு நம்ம பதில் சொல்ல முடியாம உட்கார்ந்து இருக்கிறோம். இது ஒரு விஷயம். நான் 2 மட்டும் சொல்லி முடிச்சிடறேன், அதிகமா நான் பேச விரும்பல, டைம் இல்லை. 2வது என்ன அப்படின்னா, சார் ஒரு முஸ்லீம் ஏமாறவும் மாட்டான் சார், முஸ்லீம் ஏமாத்தவும் மாட்டான். ஒரு உண்மையான முஸ்லீம்ங்கிறவன் ஏமாறவும் மாட்டான், ஏமாத்தவும் மாட்டான், நல்லா தெரிஞ்சுக்க. ஆனா ஒரு முஸ்லீமை யாரோ ஒருத்தன் ஏமாத்திட்டான், கவலைப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். நாளைக்கு அல்லாஹ் அவன் பக்கம் நிற்பான். ஏன்னா அநீதி இழைக்கப்பட்டவர்களுடைய துவா, பத்துவா எந்த திரையும் இல்லாம அல்லாஹ்ட்ட ஏற்றுக்கப்படும். நமக்கு ஒருத்தர் அநியாயம் பண்ணிட்டான்னா கவலைப்படாதீங்க, அதுக்கான கூலி உலகத்திலையும் கிடைக்கும், மறுமையிலையும் கிடைக்கும், பொறுமையா இருந்தா போதும். ஆனால் ஒரு முஸ்லீம் இன்னொருத்தரை ஏமாத்திட்டான்னு சொன்னா அதுதான் நமக்கு பெரிய குற்றம், அதுதான் மிகப்பெரிய அவமானம். இன்னைக்கு சாயந்தரம் சரக்கு வாங்கிட்டு காலையில பணம் கொடுக்குறேன்னு சொன்னான், சரக்கு சாயந்தரம் வாங்கிட்டு நான் காலையில 10 மணிக்கு பணம் கொடுக்குறேன்னு சொன்னா இன்னைக்கு எத்தனை பேர் நம்பி கொடுப்பீங்க? கை தூக்க பார்க்கலாம். இந்த பயம் வந்துருச்சா இன்னைக்கு? இல்லையா? ரொம்ப நாளா இல்லை, இன்னைக்கு கொடுத்து நாளைக்கு கொடுப்பானான்னு டவுட்டா இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் ஒரு முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் முஸ்லீம்களுக்கு கடன் கொடுக்குறாங்க, வாங்க முடியல. நான் இது ஈரோட்டில் டெய்லி ஒரு 250 பேருக்கு சாப்பாடு தரேன். ஒரு நான் முஸ்லீம் அல்லாத ஒரு சகோதரர் வந்தார், அண்ணா நான் ஒரு 250 சாப்பாட்டுக்கு இன்னைக்கு நான் கொடுத்துறேன் காசுன்னாரு. ஏங்க நீங்கள் கொடுக்குறீங்களே, என்ன நோக்கத்துக்காக கொடுக்குறீங்கன்னா நான் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுவேன். இல்லைங்க ஒருத்தர் 4 லட்ச ரூபா கடன் கொடுத்தேன் வரமாட்டேங்குது அப்படின்னாரு. அப்படிங்களா, யாருக்குங்க அப்படின்னா, இல்லைங்க உங்க பாய்க்கு தாங்க கொடுத்தேன் அப்படிங்கிறார். இப்ப எனக்கு என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான விஷயங்கள் நம்முடைய சமூகத்துல ஒருத்தர் 2 பேர் செய்யக்கூடிய தவறுகள் ஒட்டுமொத்த சமுதாயத்துக்குமே அவப்பெயரை உருவாக்குறதுனால இது போன்ற விஷயங்களில் ஐக்கிய ஜமாத்துகள் தலையிட்டு அதை சுமூகமாக முடித்து நான் செஞ்சிருக்கிறேங்க. ஒரு ஆள் 8 லட்ச ரூபா வாங்கிட்டு கொடுக்கல, அந்த ஊருடைய ஐக்கிய ஜமாத் தலைவர்கிட்ட சொன்னேன், எந்த ஊருன்னு சொல்ல, ஏன்னா எல்லாருமே ரொம்ப க்ளோஸா இருக்கிறதுனால அந்த ஊர் பேர் சொல்ல, திருப்பூர் கிடையாது, வேற ஊரு. ஒருத்தன் வந்தான், இந்த மாதிரி 8 லட்ச ரூபா போச்சுங்க அப்படின்னா, என்னப்பா பிரச்சனைங்க? அந்த ஐக்கிய ஜமாத் தலைவருக்கு ஃபோன் பண்ணேன், அவர் உடனே அவனை கூப்பிட்டாரு. வித்தின் 2 டேஸ்ல 8 லட்ச ரூபா வந்துருச்சு. அதனால இன்ஷா அல்லாஹ் இது மாதிரி மஸ்ஜித் சேவை குழுங்கிறது மக்கள் சேவையாற்றக்கூடிய அமைப்பு, அது நன்மையை ஏவும், ஒவ்வொரு பள்ளிவாசலா போகும். ஆனால் இது போன்ற விஷயங்கள் இருக்கு இல்லையா, நம்மளால செய்ய முடியாதத ஒரு 50 பள்ளிவாசல் கொண்ட ஜமாத்து அப்படின்னு நினைக்கும் போது இந்த சமூகம் ஒரு சரியான பாதையில செல்லும். இன்னும் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து நாம் எல்லாரோட மஸ்ஜித் சேவை குழு நல்லது யாரு செஞ்சாலும் அவங்களோட கை ஒத்துக்கொஞ்சு. இப்ப நான் என்ன சொல்லிருக்கேன் தெரியுங்களா, தேவாலயத்திலையும் சேவை குழு ஆரம்பிக்கணும்னா சொல்லுங்க, வரோம்னு சொல்லியிருக்கோம். ஏன் ஆரம்பி நன்மை? இப்ப ஆஜியார் சொன்னார்ல, யாரும் நம்ம சிராஜ் பாய் சொன்னாரு, அல்லாஹ் குர்ஆன்ல ஏழைகளுக்கு தான் உணவு கொடுன்னு சொன்னானே தவிர முஸ்லீம் ஏழைக்குன்னு சொல்ல, ஹிந்து ஏழைக்குன்னு சொல்ல, கிறிஸ்துவ ஏழைக்குன்னு சொல்லல. எல்லாரும் கஷ்டத்துல தான் இருக்கிறான். அழுகை எல்லாத்துக்கும் ஒண்ணு, சந்தோஷம் எல்லாத்துக்கும் ஒண்ணு, சிரமங்கள் எல்லாத்துக்கும் ஒண்ணு, நோய் எல்லாத்துக்கும் ஒண்ணு. வழிபாடு தான் வித்தியாசமா இருக்கும், பூஜையும் தொழுகையும் தான் வித்தியாசம். அதனால மஸ்ஜித் சேவைக்குழு என்பது மஸ்ஜிதிலும் ஆரம்பிக்கப்படும், தேவைப்பட்ட தேவாலயத்திலையும் ஆரம்பிக்கப்படும், எல்லா பகுதிகளையும் ஆரம்பிக்கப்படும். எல்லா மக்களுக்கும் நம்ம போய் போர்டு பாருங்க, அனைத்து சமுதாயத்துக்குமான சேவை தான் போட்டிருக்குமே தவிர முஸ்லிம்களுக்கான சேவை போட்டிருக்காரு. அந்த வகையில எல்லோரும் அரவணைத்து இருக்கிற காலங்கள் மிக குறைவு, மிக குறைவு. இந்த குறைந்த காலத்தில் அதிகமான நன்மைகளை அல்லாஹ்விடம் அள்ளி கொண்டு சென்று அல்லாஹ்வுடைய அன்பையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பையும் பெற வேண்டும் என்றால் இந்த மஸ்ஜித் சேவைக்குழு என்ற சாதனத்தை சரியாக பயன்படுத்தி வெற்றி பெறும்படி அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் ஆஜியார் சொன்ன ஐக்கியமா சில விஷயங்களை முன்னெடுத்து சொல்லியிருக்காரு. இன்ஷா அல்லாஹ் அதுக்குண்டான முயற்சிகளை உடனடியாக மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மருத்துவ முகாமை தோறும் படுகிறது.